சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். வால்மீகி பகவான் ராமபிரான் அஸ்வமேத யாகம் செய்யும் நைமிஷாரண்யத்துக்கு குஷன் லவன் இருவரையும் அழைத்து வந்தார். தான் உபதேசித்த ஸ்ரீ ராமாயண காவியத்தை அங்கே ராஜ வீதிகளிலும் ரிஷிகள் முன்பும் ஏன் ராமனுடைய சன்னிதானத்திலும் பாடச் சொன்னார் வால்மீகி. ஆச்சாரியனுடைய ஆணைப்படி குஷனும் லவனும் மறுநாள் காலை சந்தியாவந்தனம் செய்தார்கள், சமிதாதானம் செய்தார்கள். அதை தொடர்ந்து அப்படியே ஸ்ரீராமாயணத்தை காதிலே அமுதத்தை பாய்ச்சுவது போல அமுதமயமான மிருத சஞ்சீவனியான அந்த ராமச்சரித்தத்தை ராமனுடைய இரு குமாரர்களான லவகுஷர்கள் பாடத் தொடங்கினார்கள். அதையெல்லாம் முனிவர்கள் கேட்டார்கள், ஆனந்த வெள்ளத்திலே ஆழ்ந்தார்கள். ராமன் காதிலும் அது போய் விழுந்ததாம். ராமன் பார்த்தான், இவ்வளவு இனிமையாக பாடுகிறார்களே. இருவரையும் அழைத்தான், ஒரு பெரிய சபையை கூட்டினான், முனிவர்களையெல்லாம் வரவழைத்தான். இந்த பிள்ளைகள் பாடும் ஸ்ரீராமாயணத்தை கேளுங்கள் என்றான். முதல் நாள் 20 சர்க்கங்கள் குஷனும் லவனும் பாடினார்கள். ராமபிரான் கம்பீரமா சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறான். கீழே மற்றவர்கள் எல்லோரும் பொதுமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். குஷன் லவன் ராமாயணம் பாடினார்கள். பாடி முடிச்ச போது என்னாச்சான், சிம்மாசனத்தில் இருந்த ராமனை காணவில்லை. ததஸ்துதௌ ராமவச பிரச்சோதிதௌ அகாயதாம் மார்கவிதான சம்பதா சசாபி ராம பரிஷத்கத சனைஹி புபூஷயா சக்த மனாபபூவக. பாடத் தொடங்கும் போது ராமன் சிம்மாசனத்தில் இருந்தான். 20வது சர்க்கம் பூர்த்தி பண்ணும் போது அங்கே ராமனை காணவில்லை. எங்க போனான்னு பார்த்தா மெல்ல 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 இறங்கி ஆடியன்ஸ்ல ஒருவனாக ராமனே வந்து அமர்ந்திருந்தான். அவ்வளவு இனிமையாக இருவரும் ஸ்ரீராமாயணத்தை பாடினார்களாம். ராமன் பார்த்தான், ஏகஸ்வாதுன புஞ்சீதம்பா, இனிப்பு கிடைச்சா தனியா சாப்பிடக்கூடாதுன்னு, நான் மட்டும் எதற்காக தனியாக சிம்மாசனத்தில் அமர்ந்து இதை கேட்க வேண்டும்னு கீழே வந்து அமர்ந்து கேட்டான். 20 சர்க்கத்தையும் கேட்டு அவ்வளவு சந்தோஷம் ராமனுக்கு. அதனால் லக்ஷ்மணனை அழைத்தான். 18,000 பொற்காசுகள் குஷனுக்கும் லவனுக்கும் அளித்தான் ராமன். ஆனா அவ சொன்னாலாம், நாங்கள்லாம் ஒரு ரிஷி குமாரர்களாக காட்டிலே வெறும் காய் கிழங்கு உண்டு வாழ்கிறோம். எங்களுக்கு இந்த பொற்காசுகளால் ஆக வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. அதனால் இது எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வருகிறோம்னு சொன்னார்கள். இது ராமனுக்கு இன்னும் இம்ப்ரெஸ்ட். அதனால சொன்னா, இன்று இந்த ஒரு 20 சர்க்கம் கேட்டது மட்டும் போதாது, இந்த காவியத்தை அடியேன் பூர்த்தியாக கேட்க விரும்புகிறேன். இது எவ்வளவு நீளம் என்று கேட்டான் ராமன். அப்போ அவ சொன்னா, இதுல மொத்தம் 7 காண்டங்கள் இருக்கு, 500 சர்க்கங்கள் இருக்கு, 24,000 ஸ்லோகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா. யார் இயற்றினார் என்று கேட்டான் ராமன். எங்க ஆச்சாரியன் வால்மீகி இயற்றினார் என்றார்கள் லவகுஷர்கள். சரி, நீங்கள் யார் என்று கேட்டான். நாங்கள் வால்மீகியின் சிஷ்யர்கள். ராமன் பெருமாள், அவருக்கு எல்லாம் தெரியும், அது அப்புறம். அதை நாம இங்கே கொண்டு வரக்கூடாதல்லவா? மனித ஸ்வபாவத்தை அனுசரித்து ராமன் கேட்கிறான். அதை அனுசரித்து லவகுஷர்களும் நாங்கள் வால்மீகியின் சிஷ்யர்கள் என்ற அளவில் அதை மட்டும் தெரிவித்தார்கள். இதை நான் பூர்த்தியா கேட்க விரும்புகிறேனே, உங்கள் காவியத்தை கேட்க விரும்புகிறேனே என்றான் ராமன். அப்போ லவகுஷர்கள் சொன்னார்கள், நீங்க யாகம் பண்ணும்போது மதியத்தில் உங்களுக்கு எப்போதெல்லாம் இடைவெளி ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தினமும் 20 சர்க்கங்கள் என்று உங்கள் முன்னே நாங்கள் பாடுகிறோம்னு சொன்னா. ஆகா, ரொம்ப சந்தோஷம், அப்போ தினம் 20 சர்க்கங்கள் என்று இந்த ஸ்ரீராமாயணத்தை பாடுங்கள் என்று ராமபிரான் அவர்களுக்கு நியமித்தான். இப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துடும். ஏன் சார், லோகத்துல நம்மள மாதிரி சாதாரண ஆசாமியே உன் புகழ பாடுறேன், நீ உட்கார்ந்து கேளுன்னா நாமே கொஞ்சம் அது வெட்கப்படுவோம். அவ்வளவு பெரிய ராமபிரான், என் கதையை நீ பாடு, டெய்லி 20 சர்க்கம் பாடு, நானும் உட்காந்து கேட்கறேன், மற்றவர்களும் கேட்கட்டும்னு சொல்லலாமான்னா, இதற்கு திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு அற்புதமான விசேஷார்த்தம் காட்டியிருக்கார். ராமானுஜருக்கு கீழ திருப்பதியில புளியமரத்தடியில ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் சாதித்தவர் திருமலை நம்பிகள். ராமனே ஏன் உட்காந்து ராமாயணம் கேட்டான்னா, அதற்கு என்ன காரணம்னா, நாயம் பிரபந்தோ ராமச்சரித்திர பரஹா. ராமாயணம் ராமனுடைய கதைன்னு யாருப்பா சொன்னது? சீதாயாச்சரித்தம் மகத்து. ராமாயணம்ங்கிறது சீதையின் வரலாறு. அதனால்தான் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார்
ஸ்ரீராமாயணம் என்பது சிறை இருந்தவள் ஏற்றம் என்று சாதித்தார். அப்படின்னா பேர் சீதாயனம்னு தானே இருக்கணும். ராமாயணம்னு இருக்கேன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரமா என்று ஒரு திருநாமம் உண்டு. ரமாவின் பெருமையை சொல்ல வந்தது ராமாயணமே ஒழிய நீங்க ஏன் ராமன்னு எடுத்துக்கணும்? ராமன் என்ன நினைச்சானா, மத்தோபி ஆஸ்ரித ரக்ஷனே அதிசயித்த துவராயுக்தா பித்ருத்வ பிரயுக்த ஹிதபரதயா மயி சாபராத விஷயே கலுஷதி மாத்ருத்வ பிரயுக்த வாத்சல்யேன மாமபி க்ஷமாபயதி. சீதை எப்படிப்பட்டவள்னா, நான் ஒரு தந்தைய போல இருந்து ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா என்னுடைய குழந்தைகளான ஜீவாத்மாக்கள் என்னென்ன தப்பு பண்ணினான்னு பார்த்து தண்டிப்பேன். ஆனா அவள் தாயார் அந்த குழந்தை தப்பாவே ஒண்ணு பண்ணினாலும் கூட அதுலயும் ஒண்ணு சரியா இருக்குன்னு சொல்லி தோஷத்தை கூட பொருட்படுத்தாமல், அல்லது தோஷத்தை குணமாக, உங்கள் ஆச்சாரியன் எப்படி சொல்றாரோ அப்படி எடுத்துக்கோங்க, அதனால தோஷத்தை பொருட்படுத்தாமல் அல்லது தோஷத்தையே குணமாக கொண்டு அந்த குழந்தைகள் எல்லாம் ரட்சிக்கக்கூடியவள். அது மட்டும் இல்ல, என்னையும் மன்னிக்க வைப்பவள். நான் மன்னிக்க மாட்டேன்னு உட்காண்டிருந்தாலும் மன்னிக்க வச்சுடுவோம். நான் செய்த தவறை கூட மன்னிப்பவள் அந்த சீதை. அதனாலதான் காட்டுக்கு அனுப்பினாலும் கூட அத்தனை தப்ப மன்னிக்க கூடியவள் என்னையும் மன்னித்து விட்டு இன்னைக்கு காட்டுல எழுந்தருளி இருக்கிறாள். அந்த சீதையின் வரலாற்றை பாடும்போது நான் கேட்காமல் இருக்கலாமா? ஏன், எல்லாரும் கேட்கட்டும். அந்த சீதையின் பெருமை என்ன என்பதை அவதூறு பேசினார்களே, அத்தனை பேரும் காதார கேட்கட்டும் என்று கருதியதால் தான் ராமபிரான் ராமாயணத்தை பாடச் சொன்னான். அவர்களும் பாடினார்கள். இது திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு சாதித்த விசேஷார்த்தம். இதை பூஷணம் என்னும் வியாக்கியானத்திலே கோவிந்தராஜர் விரிவாக தெரிவிக்கிறார். அப்போ இவர்கள் பாடத் தொடங்குகிறார்கள். ஒரு நாளைக்கு 20 சர்க்கம் என்று பாடிக்கொண்டே வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய சமயம் வருகிறது. அப்போதுதான் தஸ்மின் கீதே து விஜ்ஞாய சீதா புத்ரௌ குஷீலவௌ, இந்த ஸ்லோகம் அற்புதமா வால்மீகி போட்டுட்டார். அவர்கள் பாடிய கீதத்தால் இந்த 2 பேரும் சீதையின் மகன்கள்னு ராமன் புரிந்து கொண்டான். எப்படி? ஒன்று, கீதம் பாடும் விதத்தை கொண்டு, அந்த ஜாடைய கொண்டு சீதையின் பிள்ளைகள்னு ராமன் தெரிஞ்சின்றிருக்கான், இது ஓர் அர்த்தம். அல்லது அந்த கீதத்தில் வரும் விஷயத்தை கொண்டு அவர்கள் பாடக்கூடிய ஸ்ரீராமாயணத்திலே அடுத்து உத்தரகாண்டமும் சேர்ந்துதானே வருகிறது. அப்ப அதை கொண்டு அவர்கள் சீதையின் புதல்வர்கள்ங்கிறத ஒரு நிலையில் ராமன் புரிந்து கொண்டு விடுகிறான். அதனால் தன்னுடைய தூதுவர்களை வால்மீகியிடம் அனுப்பி வைத்தான் ராமபிரான். ஏன்னா எப்போ இவர்கள் வால்மீகியோடு இருக்கிறார்கள்னா அவருடைய பாதுகாப்பில் தான் சீதையும் இருக்கிறாள். தூதுவர்களை அனுப்பி வைத்தான் வால்மீகியிடம். அவர்கள் வால்மீகிட்ட போய் சொன்னார்களாம், ராமபிரான் பிரார்த்திக்க சொன்னார், வால்மீகி முனிவரான நீங்கள் சபையில் வந்து சீதை தூய்மையானவள் என்று பிரமாணம் செய்ய இயலுமான்னு கேட்க சொன்னார். ஏன்னா ராமனுக்கு தெரியும் 100க்கு 100 சீதை தூய்மையானவள் என்பதை ராமபிரான் அறிவான். ஆனா ஒரு வால்மீகி மாதிரி ஒரு ரிஷி கூட இருந்து பார்த்தவர், ஞான கண் பெற்றவர், அவர் சொன்னாலாவது எல்லோரும் நம்புவார்களே, அதனால பிரமாணம் செய்ய இயலுமா என்று ராமன் கேட்க சொன்னதாக தூதுவர்கள் பிரார்த்தித்தார்கள். வால்மீகி சொன்னார், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாளை சபைக்கு சீதையே வருவாள், சீதையே வந்து சபதம் செய்வாள் என்று சொல்லிவிட்டார் வால்மீகி. ஒரு வால்மீகி மாதிரி ஒரு ரிஷி கூட இருந்து பார்த்தவர், ஞான கண் பெற்றவர், அவர் சொன்னாலாவது எல்லோரும் நம்புவார்களே, அதனால பிரமாணம் செய்ய இயலுமா என்று ராமன் கேட்க சொன்னதாக தூதுவர்கள் பிரார்த்தித்தார்கள். வால்மீகி சொன்னார், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாளை சபைக்கு சீதையே வருவாள், சீதையே வந்து சபதம் செய்வாள் என்று சொல்லிவிட்டார் வால்மீகி. இப்போ ராமபிரான் பார்த்தான், வனவாசத்துக்கு சீதையை ஏன் அனுப்பினோமோ அந்த பர்பஸ் சர்வா எடுத்து இந்த இருவரும் ஆச்சரியமா ராமாயணம் பாடத் தொடங்கி விட்டார்கள். அந்த பக்கம் வால்மீகியும் புரிந்து கொண்டார், சீதை வனவாசம் அந்த பர்பஸ் சர்வா எடுத்து ராமனிடம் சேர்த்து விட வேண்டியது தான் என்று அவரும் திருவுள்ளம் கொள்கிறார். இப்போ ராமபிரான் சபையில சொன்னானாம், முனிவர்களோ மற்ற பொதுமக்களோ யாரெல்லாம் பார்க்க விரும்பினாலும் நாளை சபைக்கு வாருங்கள், இங்கே சீதை சபதம் செய்ய போகிறாள். அந்த சீதையை பற்றி சிலர் அவதூறு பேசினார்களே, அவரும் வரலாம், யாரும் காணலாம்னு சொல்லிட்டான். மறுநாள் யாக மண்டப சபை கூடுகிறது. அத்தனை மக்கள், இவா மட்டும் இல்ல, வானரர்கள், இலங்கையிலே உள்ள விபீஷணனுடைய அடியார்களான நல்ல ராட்சசர்கள், மற்ற தேசத்து மன்னர்கள், குடிமக்கள், ரிஷிகள் எல்லாரும் காத்திருக்கிறார்கள். வால்மீகி பகவான் அந்த பெரும் சபைக்கு நடுவே நடந்து வருகிறார். தம் ரிஷிம் பிருஷ்டத சீதா அன்வகச்சத் அவாங்முகி,
அந்த வால்மீகி முனிவருக்கு பின்னாடி காஷாயம் தரித்து கொண்ட சீதை, காவி உடை அணிந்த நிலையிலே வால்மீகிக்கு பின்னாடி அவாங்முகி, குனிந்த தலை நிமிராமல். சீதை என்னைக்குமே அப்படி நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாள். இந்த அவதூறு பேசினவர்கள் அது ஏன் பேசினாருங்கிறத விட்டுடுவோம். ஆனா சீதை நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை. வானம் குலமாதர் முகம் பார்த்ததில்லை என்பார்கள். அப்படி முகத்தை கீழேயே பார்த்தபடி வால்மீகி முனிவருக்கு பின்னே கிருதாஞ்சலிர் பாஷ்பகலா கிருத்வாராமம் மனோகதம், தழுதழுத்த குரலோடு, கண்களிலே தாரதாரையாக கண்ணீர் வடிய, கூப்பிய கைகளோடு, மனத்திலெல்லாம் ராமனுடைய வடிவழகையே நிறுத்தி கொண்டு. ஏன்னா சீதை என்ன ராமனை மறந்திருப்பாள் என்றா நினைக்கிறீர்கள்? ராமன் திருவுள்ளத்தில் என்றும் சீதை வசிக்கிறாள். சீதை திருவுள்ளத்தில் ராமன் வசிக்கிறான். பெருமாள் தாயாருக்குள்ள பிரிவே கிடையாது. இதை நாம அடுத்த எபிசோட்லயும் பார்க்க போறோம். அதனால இப்பவே சொல்லி வச்சுட்டேன், நாளைக்கு நீங்க பார்க்கணும் இல்லையா பூர்த்தி. அதனால சீதை திருவுள்ளத்தில் ராமனையே தியானித்து கொண்டு கண்ணீரோடு வருகிறாள். இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மக்களே புகழத் தொடங்கினார்களாம். சாது ராமேதி கேச்சித்து. இன்னொரு விஷயம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். அயோத்தி மக்கள் எல்லாரும் தப்பா பேசல, ஒரு சிலர் என்பதையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா அவள்லாம் சிறந்த ராம பக்தர்கள். நாம பாட்டுக்கு அப்படி பக்தர்கள் அத்தனை பேரையும் குத்தம் சொல்லியும் அபச்சாரப்பட்டுவிட கூடாது. ஆனா இப்ப சீதையை பார்க்கவும் எல்லோரும் சொன்னார்கள், சாது ராமேதி கேச்சித்து. ஆகா, ராமன் தான் உயர்ந்தவன், பொது நலத்துக்காக மனைவியையே துறந்தானே, மக்களுக்கு நல்லாட்சி தர யார் இப்படி தன் குடும்பத்தை தியாகம் செய்வார்கள், அவன்தான் உயர்ந்தவன் என்றார்கள். வேறு சிலர் சாது சீதேதி சாப்பரே, எங்க அன்னை சீதை தான் உயர்ந்தவள். ஏன்னா அவளோட பொறுமையை என்னவென்று சொல்வது. இப்போதும் ராமனை திருவுள்ளத்தில் தாங்கியபடி அந்த காஷாயம் அணிந்த நிலையில ராமனை தியானிச்சுண்டு கைய கூப்பிண்டு கண்ணீரோட வராளே, எங்க தாயார போல உண்டானாலாம். வேறு சிலர் சொன்னாலாம், ரெண்டு பேருமே வசந்தவா, உபாவேவ சத்ரான்யே பிரேக்ஷகாக சம்பிரசுக்ஷுஷு. இல்ல, ரெண்டு பேருமே உயர்ந்தவர்கள். ஏன்னா சுயநலம் பாராமல் இப்படி தியாகம் பண்ணி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் இந்த தம்பதியரை தவிர, திவ்ய தம்பதியரை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது என்றார்கள். இப்ப அத்தனை பேர் முன்னிலையில் வால்மீகி சபதம் செய்தார். இயம் தசரதே சீதா சுவ்ரதா தர்மச்சாரிணி அபவாதாத் பரித்யக்தா மமாஸ்ரம சமீபதா. நான் சொல்கிறேன், வால்மீகி வாயிலிருந்து பொய் வராது. நான் சொல்கிறேன், இவள் நல்ல ஒழுக்கம் கொண்டவள், தர்மத்தின் வழியிலே நடப்பவள். ஆனா யாரோ அபவாதம் பேசியதால் என் ஆசிரமத்தின் பக்கம் வந்தாள். இமௌ து ஜானகி புத்ரவ் உபௌ ச யமஜாதகௌ சுதௌ தவைவ துர்தர்ஷௌ சத்யமேதத் பிரவீமிதே. இந்த ரெண்டு பிள்ளைகளும் சீதாராமர்களுக்கு பிறந்த மகன்கள் தான் குஷன், லவன். இதையும் நான் சபதம் செய்கிறேன். பிரச்சேதசோகம் தசம புத்ரோ ராகவநந்தனா நஸ்மராமி அனுதம் வாக்கியம் இமௌ து தவ புத்திரகௌ. வால்மீகி சொல்கிறார், அவருடைய ஆரிஜின் பார்த்தா முன்பு வேடனாக இருந்தார். ஆனா அவருடைய முன் ஆரிஜின் என்ன என்று அந்த தொடக்க புள்ளி பார்த்தால் பிரச்சேதஸ் என்ற வருணனுடைய 10வது மகன் அவர். அதனால சொல்றார், இந்த வால்மீகி வாயால என்றுமே பொய்ங்கிறது வராது. அதனால நான் சொல்கிறேன், இந்த ரெண்டு பேரையும் நீ ஏத்துக்கணும், சீதாதேவியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகுவர்ஷ சகசிராணி தபಶ್ಚர்யா மயா கிருதா தஸ்யாகம் பலமஷ்னாமி அபாபா எதி மைதிலி. ஒருவேளை சீத்தை ஏதாவது ஒரு சிறு தவறு மனதால் செய்திருந்தாலும் கூட நான் இதுவரை செய்த அத்தனை தபசும் வீண் போனதாக கருதுகிறேன். அதனால் நான் சொல்கிறேன், இவள் தூய்மையானவள் என்று சொன்னார் வால்மீகி. அப்போ ராமபிரான் சொன்னா, வால்மீகி முனிவரே, அடியேன் எப்போதுமே என் மனைவி சீதையை நம்புகிறேன், எனக்கு சந்தேகம் இல்லை. அதனால தான் அக்னி பிரவேசம் பண்ணியாவது மக்கள் நம்புவார்களான்னு அதற்காகத்தான் செய்ய சொன்னேன். அப்பவும் சிலர் பேசினார்கள், அதனால் தான் உங்கள் வாயாலும் சொல்ல சொன்னேன் என்றான் ராமபிரான். அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் அன்றே சொன்னேன் அல்லவா, இப்போ ஒருத்தர் அப்பவாதம் பேசுறார், அதனால இந்த ப்ராப்ளம்னு இல்லை, நாங்களும் எப்படி வேணா வாழலாமான்னு ஆரம்பிச்சா எல்லாரும் சீதையாக முடியாதே. சீத்தை 10 மாதம் அங்கு இருந்தாலும் அவள் கற்பை காத்து கொண்டாள். அதனால இது லோகத்துல பல தர்மங்கள்லாம் குழம்புவதற்கு வாய்ப்புண்டு. அதனால்தான் இத்தனையும் பண்ண சொன்னான். வால்மீகி சொன்னார், உண்மையாகவே சீத்தை தூயவள், இனி அவளே சபதம் செய்வாள்னார். இப்ப சீத்தை யோசித்தாள், எப்ப நம் மீது அபவாதம் வந்து விட்டதோ அந்த நொடியே அதுக்கப்புறம் சீதைக்கு வாழ விருப்பம் கிடையாது. ஏன்னா பிராட்டி பெருமாளுக்கே உரியவள். ஒரு பேச்சு அப்படி இப்படி வந்தா கூட அவளால வாழ முடியாது. ஆனா ராமன் குழந்தைகள் வாரிசு உருவாகணும்னு ஆசைப்படுறார்.
அவர் திருவுள்ளத்தை அனுசரித்து உயிர் தரித்திருந்தாள். அது போல உடனே பிராணனை விட்டா ராமன் காட்டுக்கு போக சொன்னார், அதனால் பிராணன் போச்சுன்னு அவருக்கு அப்பவாதம் வரும். அதனால் உயிர் தரித்திருந்தாள். அதாவது அவ உணர்த்துற விஷயம் என்னன்னா, ஒரு ஜீவாத்மா அந்த அளவு பகவான் திருவுள்ளத்தை அனுசரித்து நடக்கணும். இப்ப சீதைக்கு இனிமே வாழ்வதில் இஷ்டம் இல்லை. அதனால் 3 சபதம் பண்ணா. முதல் சபதம், யதாஹம் ராகவாதன்யம் மனசாபி ந சிந்தையே ததாமே மதவி தேவி விவரம் தாத்தும் அர்ஹதி. நான் ராமனை தவிர இன்னொருவரை மனதாலும் நினைத்ததில்லை. இது உண்மையானால் என் தாயான பூமி தேவி இப்போதே என்னை அழைத்துக் கொள்ளட்டும். 2வது சபதம், மனசா கர்மணா வாச்சா யதாராமம் சமர்ச்சயே ததாமே மதவி தேவி விவரம் தாத்தும் அர்ஹதி. என் மனத்தாலும் மொழியாலும் எனது மெய்யாலும் நான் ராமனையே பூஜித்தது உண்மை என்றால், அதை தவிர வேறு எதையும் செய்ததில்லை என்பது உண்மையானால் என் தாயான பூமி தேவி இப்போதே என்னை அழைத்துக் கொள்ளட்டும். 3வது சபதம், யதை தத் சத்யமுக்தம் மே வேத்மி ராமாத் பரம் நச ததாமே மதவி தேவி விவரம் தாத்தும் அர்ஹதி. நான் ராமனை தவிர வேறு எந்த ஆணையுமே அறியாதவள் என்பது உண்மையாக இருந்தால் என் தாயான பூமி தேவி எனக்கு இடமளிக்கட்டும் என்று சொன்னாள் சீதை. பூமி பிளந்தது. ஒரு திவ்ய சிம்மாசனம் பூமியிலிருந்து புறப்பட்டு வந்தது. நாகங்கள், பாம்புகள் அந்த சிம்மாசனத்தை தாங்கிக் கொண்டிருந்தன. பூமி தேவி அந்த சிம்மாசனத்திலே எழுந்தருளி இருக்கிறாள். பூமி தேவி சீதையை போற்றி புகழ்ந்தாள். இவளைப் போல் ஒரு கற்பு கரசி பூமியில் உண்டா? இவள் மீது அவதூறா என்று பூமி தேவி சீதையை புகழ்ந்தாள். சீதையை அணைத்துக் கொள்ளவா என்று 2 கைகளாலும் அழைத்தாள் பூமி தேவி. சீதை பார்த்தாள். அம்மா என்று பூமி தேவியை நோக்கி ஓடினாள். பூமி தேவி தன் மடியில் சீதையை அமர்த்தி கொண்டாள். அப்படியே அந்த சிம்மாசனம் பூமிக்குள்ளே சென்றது. தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்தார்கள். ஏன் இப்படி சீதை பிரிந்து செல்ல வேண்டும் என்றால், இதையும் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே விளக்குகிறார். அனன்யார்கத்தை வெளியிடுகைக்காக. பிராட்டி என்னைக்குமே பெருமாளுக்கு மட்டும்தான் உரியவள். இதை சொல்வதற்காகத்தான் இப்படி ராமனை விட்டு பிரிந்து, முன்னமேயே பிரிந்து அவள் இப்போதே வைகுண்டத்தை அடைந்து விடுகிறாள். ஏன் பிரிஞ்சு இருக்கணும்னா வேற ஒண்ணும் இல்ல, பிராட்டி என்னைக்குமே பெருமாளுக்கு மட்டும்தான் உரியவள். இன்னொருத்தர்னு சொல்லி ஒரு பேச்சு வந்தாலும் அதை பிராட்டியால் தாங்க முடியாது. இதை எங்க பாக்குறோம்னா, ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சொன்னாள் பாருங்கள், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. இன்னொரு மனிதனுக்குன்னு ஆண்டாள பேசிட்டாலே, அந்த பேச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலாமாங்கிற பேச்சு வந்தாலே அதுக்கப்புறம் வாழ முடியாது. ஏன்னா அவள் பெருமாளுக்கே உரியவள். அது போலதான சீதா பிராட்டி பெருமாளுக்கே உரியவள். அவளை ஒரு விதமாக ஒருவர் பேசிவிட்டால் அதை சீதா தேவியால் என்றைக்குமே பொறுத்து கொள்ள முடியாது. அதனாலதான் பிள்ளைகளை ராமன்ட்ட சேர்க்கும் வரை பொறுத்திருந்தாள். அதற்கு மேல் அந்த அனன்யார்கம் பெருமாளுக்குத்தான் உரியவள். இப்படி பேசிட்டாலே அதன் பின் அந்த உடலோடு வாழ விருப்பம் இல்லை என்பதால் பூமிக்குள்ளே சீதை சென்று விடுகிறாள். இப்ப எல்லோரும் சீதையின் கற்பின் பெருமையை உணர்ந்தார்கள், போற்றினார்கள். ராமன் சொன்னா, நிலமகளே, பூமி தேவியே, என் சீதையை அழைத்து கொண்டு விட்டாயே, ஒன்று சீதையை எங்கிட்ட கொடு, இல்லை என்னையும் பூமிக்குள்ளேயே அழைத்துக்கொள் என்றான் ராமன். அப்போ பிரம்மா தோன்றி ராமனிடம் சொன்னார், ராமா, நீ நாராயணன், அவள் லக்ஷ்மி, நீங்கள் இப்படி பிரிந்ததாக கலங்கலாமா? உன் திருமார்பில் லக்ஷ்மி எப்போதும் இருக்கிறாள். மேலும் அடுத்து நீ வைகுண்டம் சென்ற பின் அவளோடுதானே கூடியிருக்க போகிறாய். ஸ்வர்கே தே சங்கமோ பூயஹா பவிஷ்யதி ந சம்சயஹா. அதாவது வைகுண்டமாகிய பரமஸ்வர்க்கத்தில் மீண்டும் சேரத்தானே போகிறீர்கள். அதனால ராமா, நீ இங்கேயே வாழ வேண்டும். இன்னும் நீ லோகத்துக்கு காட்ட வேண்டிய தர்மங்கள் இருக்கின்றன. மேலும் யாகம், அஸ்வமேத யாகம் செய்கிறாய், அதை பூர்த்தி பண்ணு. வால்மீகி என்னுடைய அருளால் உன் சரித்திரத்தை ராமாயணம்னு எழுதியிருக்கார். அதுல இனி நடக்கவிருக்கும் வரலாறுகளையும் எழுதியிருக்கார். அந்த உத்தரகாண்டம் என்னும் பகுதியையும் நீ கேட்க வேண்டாமா? ஏன்னா 2023 சங்கரா டிவி தான் ஒரு புது ட்ரெண்டா உத்தரகாண்டத்தையும் சேர்த்து உபன்யாசமாக பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஏன்னா அடியனுக்கு தெரிஞ்சு ஸ்ரீராமாயண உபன்யாசம்னா பட்டாபிஷேகத்தோடு பூர்த்தி ஆயிடும். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினர் தான் இல்ல அதுல உள்ள செய்திகளும் மக்களுக்கு ரீச் ஆகணுங்கிறதுக்காக உண்மையாவே நாம எல்லாரும் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதுக்காக அப்படியே பூர்த்தி பண்ணலாமான்னா, நாளைக்கு ஒரு தடவை சுருக்கமா பட்டாபிஷேகம் சொல்லி மங்களகரமா தான் பூர்த்தி பண்ணுவோம். அந்த டெக்னிக் வேற. வால்மீகி ராமாயணத்தை பூர்த்தியா கேட்கலங்கிற குறை வேண்டாம், அதையும் நீ கேள்.
என்று பிரம்மா சொன்னவாறே சரி என்று ராமன் ஆறி இருக்கிறான். மறுநாள் தொடங்கி லவனும் குஷனும் இந்த உத்தரகாண்டத்தில் உள்ள மேல் பகுதிகளை எல்லாம் சொல்கிறார்கள். சீதையை பிரிந்த பின் ராமனுக்கு உலகமே சூன்யமாகத்தான் தெரிந்தது. தொடங்கிய யாகத்தை நிறைவு செய்து அந்த ரிஷிகளுக்கெல்லாம் சம்பாவனை பண்ணி அதை பூர்த்தி பண்ணிட்டான். அதன் பின் லோகத்துக்கு நல்வழி காட்டுவதற்காக 10,000 வருடங்கள் 1000 வருடங்கள் சீதையோடு சேர்ந்து வாழ்ந்தான். அதன் பின் பிரிஞ்சுடுறான். 10,000 வருடங்கள் சீதை இல்லாமல் தான் ராமன் வாழ்கிறான். ஆனால் ந சீதாயா பராம்பாரியாம் வவ்ரேச ரகுநந்தனஹா. ஆனால் சீதையை தவிர இன்னொரு பெண்ணை மனத்தாலும் அதுக்கப்புறம் ராமன் நினைக்கவும் இல்லை. அவள் வாழ்ந்த போதும் சரி, அவளுக்கு அப்புறமும் சரி. யக்ஞே யக்ஞே ச பத்னியர்த்தம் ஜானகி காஞ்சனி பவத்து. தங்கமயமான சீதையின் விக்கிரகம் வச்சு அந்த யாகங்கள் பண்ணானே ஒழிய என்றைக்குமே இன்னொரு பெண்ணை மனதாலும் தொடாமல் வாழ்ந்தான் ராமபிரான். அஸ்வமேத யாகம், வாஜபேய யாகம், அக்னிஷ்டோமம், அதிராத்திரம், கோசவம் என்று பல யாகங்கள் பண்ணி நல்லாட்சி புரிந்து வந்தான் ராமபிரான். அந்த 10,000 அடுத்த 10,000 வருடங்களாகட்டும், 3000 வருடங்களாகட்டும், அந்த ராம ராஜ்யத்திலே பார்த்தால் காலே வர்ஷதி பர்ஜன்யா சுபிக்ஷம் விமலாதிஷா ஹிருஷ்ட புஷ்ட ஜனாகீர்ணம் புரம் ஜனபதாஸ்ததா நாகாலே மிரியதே கஷ்சித் நவ்யாதி பிராணினாம் ததா நானர்த்தோ வித்யதே கஷ்சித் ராமே ராஜ்யம் பிரசாசதி. சரியான நேரத்தில் மாதம் மும்மாறி மழை பொழிந்தது. எங்கும் செழிப்பு, மகிழ்ச்சி, மக்கள் வளத்தோடு வாழ்ந்தார்கள். நாட்டில் அகால மரணமில்லை, வியாதி இல்லை, கோவிட்-19, இன்ஃப்ளூயன்சா H3N2 இது போன்ற பேண்டமிக்கோ எபிடமிக்கோ எண்டமிக்கோ எதுவுமே இல்லை. எல்லா பிராணிகளும் குறைவில்லாமல் வாழ்ந்தார்கள். ராமபிரானுடைய தாய்மார்கள் ஒவ்வொருவராக அவர்கள் ஸ்வர்க்கம் சென்று ஸ்வர்க்கத்திலே உள்ள தசரதனோடு சேர்ந்தார்கள். ராமபிரான் குறைவில்லாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்திருக்காரியங்களை எல்லாம் செய்தான். ராமனுக்கு எப்படி குஷன் லவன்னு 2 பிள்ளைகள் பிறந்தார்களோ அதுபோல் பரதனுக்கு தக்ஷன் புஷ்கலன் என்று 2 மகன்கள் பிறந்தார்கள். தக்ஷனை தக்ஷசிலா என்னும் பகுதிக்கு ராஜாவாக ஆக்கினான் ராமன். இன்னொருத்தன் புஷ்கலனை புஷ்கலாவதம் என்னும் இடத்துக்கு ராஜாவாக ஆக்கினான். லக்ஷ்மணனுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். ஒருவன் அங்கதன், மற்றொருவன் சித்திரகேது. அங்கதன் அங்கதீயாங்கிற பகுதிக்கு ராஜாவானான். சித்திரகேது சித்திரகாந்தா என்னும் நகரத்தை ஆட்சி செய்தான். சத்ருகுணனுக்கு 2 பிள்ளைகள். அவ அப்புறம் என்னானாங்கிறத நாளை சொல்கிறேன். இப்படி இவர்கள் ஆட்சி செய்து வர 11,000 வருடங்கள் ராமராஜ்யம். அந்த காலம் பூர்த்தி ஆயிடுத்து. ராமன் வைகுண்டத்துக்கு புறப்படும் நேரம் வந்தது. எப்படி புறப்பட்டான் அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.